திவ்யாத்ம வடிவங்களே, நீ நான் என்னும் இரண்டும் சேர்ந்தால் நாம் ஆகிறோம். நாமும் இறைவனும் சேர்ந்தால் ஏகம் ஒன்று என்று ஆகிறது. நான் என்னும் தனிமனித ஜீவன் முதலில் படைப்போடு பிரகிருதியோடு தன்னை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பிறகு உன்னதமான தெய்வத்துடன் பரமாத்மாவுடன் அடையாளம் காண வேண்டும். இதுதான் ஓம் தட் சத் என்னும் மந்திரத்துக்கான பொருள். தனி மனிதனின் ஆத்மாவுக்கும் பிரபஞ்சத்தில் எங்கும் வியாபித்திருக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒற்றுமை ஓம் தட் சத். அவரும், அதாவது இறைவனும் நானும் என்றுமே இருப்பவர்கள். ஆன்மீக சாதனையும் எப்போதும் இருக்கும் ஒன்றுதான். எப்படி சூரியனும் அதன் கதிர்களும் பிரிக்க முடியாமல் இருக்கின்றனவோ அதுபோன்று எக்காரணத்தாலும் எந்த சாதகனும் தன் ஆன்மீக சாதனையில் இருந்து விலகாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஓம் என்னும் பிரணவத்துடன் அவர்கள் இரண்டர கலந்து விட்டார்கள் என்று பொருள்படும்.